வன்னியில் வந்து வற்றாப்பள ஆட்சியினுடைய பிரம்மாண்டமான 94ஆம் ஆண்டு உலகமே ஊரே லட்சக்கணக்கான மக்கள் இந்த வருஷம் இந்த வற்றாப்பளை ஆட்சியினுடைய பொங்கல் எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கு வன்னியில் வந்து வற்றாப்பள ஆட்சியினுடைய பிரம்மாண்டமான திருவிழா பெருவிழா, அதுதான் இந்த வைகாசி விசாகத்தினுடைய பொங்கல் நாள். உலகமே ஊரே அதே மாதிரி தான் தேசங்கள் கடந்து லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடுகிற இந்த போகிற பாதையெல்லாம் பேக்கில் வந்து இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும், எவ்வளவு நேர்த்திகள் தண்ணி பந்தல்கள் அது இதுன்னு சொல்லி ஏராளமான நாட்கள் போகிற ஒரு வழிபாட்டுக்குரிய மிக முக்கியமான தலம்னு சொன்னால் அது வற்றாப்பளை தான். இப்போ யாழ்ப்பாணம் இருக்கிறோம், இங்கேருந்து நாங்கள் பயணப்பட்டு போகிறோம். காலையிலேருந்து நிறைய காணொலி பார்க்கக்கூடிய மாதிரி காவடியல், பொங்கல், நேர்த்தி, இப்படி நிறைய விஷயங்கள் அங்கே நடந்து கொண்டிருக்கு. இந்த வருஷம் இந்த வற்றாப்பளை ஆட்சியினுடைய பொங்கல் எப்படி இருக்குன்னு சொல்லி பல அற்புத சிறப்பு மிகக்கூடிய ஒரு கோயில். இந்த கோயிலினுடைய வரலாறு அல்லது இது உருவாகிடக்கூடிய அந்த விஷயம், அதை விட வந்து பிறகு நடந்துக்கூடிய பல்வேறுபட்ட சிறப்புன்னு சொல்லி குறிப்பாக யுத்தம் முடிஞ்சது பிறகு நீண்ட காலம் இந்த கோயில் விடப்படாமல் இருக்கல வந்து நாகம் போய் கலைச்சது இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. அதுக்கு முதல் வந்து இந்த ஒல்லாந்தர் போர்த்துகர் வந்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் அழிக்கைகளை வந்து இந்த கோயிலையும் அழிச்சிருக்கணும். மரத்துல இருந்து காய்கள் எல்லாம் எறியப்பட்டு அதன் மூலமாக அவர் விரட்டி அடிக்கப்படக்கூடிய சம்பவம் சொல்லி ஏராளமான கதை இந்த கோயிலோட சொல்லப்படுது. இந்த காணொலியில் இன்றைக்கு என்ன நடக்குது, இந்த கோயிலுடைய வரலாறு நிறைய விஷயங்களை பார்க்க போறீங்க. ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ செய்து பாருங்க, யூடியூப்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனை அமர்த்தி வைங்க. அப்போதான் தொடர்ந்து வரக்கூடிய காணொலி வரும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் செய்யாமல் காணொலி பார்த்து கொடுக்குறீங்க. அதை அமர்த்தி விட்டீங்கன்னு சொன்னால் இன்னும் அடுத்தடுத்த காணொலி உங்களுக்கு டக்கண்டு வரும். வற்றாப்பளை கண்ணகி தாயினுடைய வருடாந்த பொங்கல் நாள். வற்றாப்பளை கண்ணகியம்மன் கோயில்ன்றது இலங்கையின் வடபகுதியான வன்னி பெருநிலப்பரப்பில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் வற்றாப்பளை என்று சொல்கிற ஒரு கிராமத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கண்ணகி ஆலயம்தான். முள்ளியவளை, தண்ணீர் ஊற்று, இந்த கிராமங்கள் வந்து பக்கத்தில் இருக்குது. அது மாத்திரமில்லை, ஒரு பக்கம் பார்த்தா நந்திக்கடல், மற்ற பக்கம் பார்த்தா வயல்வெளிகள், இன்னொரு பக்கம் பார்த்தா பாலைமரச்சோலை, இப்படின்னு சொல்லி எல்லாமே சூழ்ந்திருக்கக்கூடிய பசுமையான சூழலை வந்து அம்பாள் விரும்பி உரைக்கிறாள். அடங்காப்பற்றுன்னு சொல்லப்படக்கூடிய இந்த வன்னி பிரதேசத்தை வந்து பல்வேறுபட்ட மன்னர்கள் ஆட்சி செய்திருக்கிறார். யாழ்ப்பாண மன்னர்கள், போர்த்துகீயர்கள், ஒல்லாந்தர்கள் போன்றவருக்கு வந்து கப்பம் செலுத்தி வந்திருக்கணும். இதுக்கு பிறகு வருகின்றக்கூடிய ஆங்கிலேயர்களை எதிர்க்கிற அளவுக்கு வீரம் கொண்டவர்களாக பிற்காலத்தில் வந்து இந்த மன்னர்கள் எல்லாம் இருந்திருக்கணும். இப்படிப்பட்ட சிறப்பிடக்கூடிய வன்னி மன்னர்களால் பரிபாலிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கோயிலை போர்த்துகீயர் காலத்தில் அந்த தளபதி நெவில் என்று சொல்லக்கூடியவர் அழிக்க முற்பட்ட போது இந்த கோயில் என்றக்கூடிய பன்னிச்சமரம் தன்னுடைய காய்களை வீசி இந்த கோயிலை இடிக்க விடாமல் தடுத்திருக்குது. இந்த அற்புத வரலாற்றை வந்து ஆலயத்தில் இன்றைக்கும் படிக்கப்பட்டு வரக்கூடிய பன்னிச்சை ஆடிய பாடற்றின் மூலம் வந்து நாங்கள் எல்லாம் தெரிஞ்சு கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, இலங்கையில் முல்லைத்தீவில் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து இந்த விவசாயிகளால் ஆரம்பிக்கப்பட்ட பொங்கல் வழிபாடு பிறகு 1950ஆம் ஆண்டுகள் என்று சொல்லப்படுது. அதில் அந்த காலத்தில் இருந்து கிழமையில் ஒரு நாள் என்று சொல்லி வழிபாடு மேற்கொள்ளப்பட்டு வந்திருக்குது. பிறகு வேதாகமத்தினுடைய வழிபடி முறையான பூசைகளோடு இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. 1958களில் வந்து ஆலயத்தின் பரிபாலன சபையின் கீழே இதெல்லாம் கொண்டு வரப்பட்டு திங்கள் அதே மாதிரி தான் வெள்ளி இந்த 2 நாளும் வந்து விசேட அபிஷேகம் என்ற முறையில் வந்து ஆலய வழிபாடுகள் எல்லாம் நடக்க தொடங்கியிருக்கு. இந்த கோயில் வந்து ஆங்கிலேயர் காலத்திலேயே பிரபலமான ஒரு ஆலயமாக சொல்லப்படுது. இந்த ஆலயத்தை தமிழர்கள் மட்டும் இல்லாமல் சிங்களவர்களும் வழிபட்டு வருகின்றனர். உள்நாட்டு பிரச்சனையெல்லாம் இடம்பெற்றதன் மூலம் பல முறை இந்த கோயில் சேதமடைஞ்சிருக்குது. 2002 சமாதான ஒப்பந்தத்தின் பின்னர் மீண்டும் இந்த கோயில் புனரமைக்கப்பட்டு இதுக்கு பிறகு 2006 வந்து இந்த ராஜகோபுர திருப்பணி நிறைவடைய இருந்த காலகட்டத்தில் வந்து மீண்டும் யுத்தம் ஏற்பட்டிருக்கு, பொருளாதார தடை ஏற்பட்டிருக்கு. இதன் காரணமாக வந்து முழுமையாக பூர்த்தி அடையாட்டியும் பிறகு இப்போ இந்த கோயில் வந்து வானுயர்ந்த கோபுரங்களோட அழகான பிரம்மாண்டமான ஒரு கோயிலாக வந்து காட்சி தருது. வீரத்துக்கு பேர் போன இந்த வன்னியில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் வந்து கம்பீரமாக வீற்றிருக்கக்கூடிய இந்த வற்றாப்பளை கண்ணகியம்மனுடைய வைகாசி பொங்கல் வருஷம் மிக பிரம்மாண்டமாக இடம்பெறும். பல்வேறுபட்ட வரலாற்று சிறப்புகள், அது மாத்திரமல்ல இலங்கை ஆலயங்களிலே சொல்லக்கூடிய ஒரு அம்பாள் வழிபாட்டுக்குரிய ஆலயமாக இந்த கோயில் தனிச்சிறப்போடு இருக்குது. பழமையும் தொன்மையும் அதைவிட தெய்வீக சிறப்பு வாய்ந்திருக்கக்கூடிய புகழ்பெற்ற ஒரு ஆலயமாக இந்த வற்றாப்பளை கண்ணகியம்மன் கோவில் சொல்லப்படுது. ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் ஒரு பக்கம் நந்திக்கடல், வயல் என்று சொல்லி பசுமையான சூழலில் தனித்துவமாக இருக்கக்கூடிய இந்த கோயில், இந்த அமைவிடம் வந்து வடக்கை சார்ந்து அமைந்திருந்தாலும்
கண்ணகி அம்மனை வழிபட நாடு முழுவதும் இருந்து பெருந்திரளான பக்தர்கள் வருகை தருவினம். தமிழாக்கள் மட்டுமில்ல, சிங்கள மொழி பேசக்கூடியவர்கள் கூட இந்த கண்ணகி அம்மனை வழிபடுவதற்கு இந்த கோயிலுக்கு வரினம் அப்படின்றது ஒரு விஷயம். அதுக்கப்பால அரசியல்வாதிகள், இராணுவத்தினர், போலீசார், மிக முக்கியமான அதிகாரிகள் என்று சொல்லி எல்லாருமே இந்த அம்பாள்கிட்ட வழிபடுவினம். ஒரு கதை ஒன்று சொல்லப்படுற வழக்கம் இருந்தது. நீண்ட காலமாக இந்த யுத்தம் முடிஞ்சது பிறகு இந்த கோயில் விடுவிக்கப்படையில் பிறகு அந்த இடத்துக்கு போயிடக்கூடிய இராணுவத்தினரை நாகம் விரட்டினது என்ற கதையெல்லாம் ஊர்க்காரர் அடிக்கடி சொல்லி இந்த அம்பாளுடைய பெருமையை சிறப்பாக சொல்லுவினம். கண்ணகி வழிபாடு பற்றி மிக பழமையான இலக்கிய சான்றாக சொல்லப்படக்கூடிய சிலப்பதிகாரம், அதில் சிலம்பு கூறல், அதே போல் கோவலனார் கதை, கண்ணகி வழக்குறை இவையெல்லாம் காணப்படுது. மதுரையை கண்ணகி எரிச்சதுக்கு பிறகு இலங்கைக்கு பல இடங்களில் தங்கினார். அதுக்கு பிறகுதான் இந்த வெற்றாப்பளைக்கு வந்ததை சிலம்பு கூறல் என்று சொல்லப்படக்கூடிய கண்ணகி காப்பியம் மிக தெளிவாக சொல்லுது. வாய்வழி வந்த கதையின்படி ஒரு காலத்தில் நந்திக்கடல் கரையில் ஒரு வயசான அம்மா ஒரு ஆள் வேப்பம்படவாளில் இருந்ததையும் இட மேய்ச்சி கொண்டிருக்கக்கூடிய குலச்சிறுவர்கள் கண்டிருக்கிறார்கள். இந்த சிறுவர்கள்லாம் அந்த அம்மையார் தனக்கு தங்குவதற்கு இடமில்லை என்று சொன்னபோது அவையெல்லாம் சொல்லி வைக்கணும். மரத்துக்கு கீழே ஒரு குடிசை ஒன்று அமைச்சு கொடுத்ததோட சாப்பிட்றதுக்கு பொங்கலும் கொடுத்துருக்கணும். மாலை பொழுதாயின பிறகு குடிசைக்குள்ளே விளக்கரிக்கிறதுக்கு எண்ணெய் இல்லை அப்படின்னு சொல்லி அவையெல்லாம் மனம் பிறந்திருக்கணும். அவையெல்லாம் கவலைப்படுறதை பார்த்தா அந்த மூதாட்டி, பிள்ளைகளே ஒன்றும் கவலைப்படாங்கோ, கடல் தண்ணி எடுத்துக்கொண்டு விளக்கு கொளுத்துங்கோ அப்படின்னு சொல்ல சிறுவர்களும் கடல் நீரை எடுத்து விளக்கு ஏற்றி இருக்கணும். இன்றைக்கும் இந்த கோயிலில் இந்த பொங்கல் நாளில் கடல் நீரில் அம்மனுக்கு விளக்கரிக்கிற அந்த அற்புதமான காட்சி என்றது காண்பதற்கு கண்கள் கோடி வேண்டும். அதை சொல்ல பிறகு அந்த வயதான மூதாட்டியை தேடினா அவை காணேல். அப்போ அவள் சொல்லியிருக்கிறா, நான் ஒவ்வொரு வைகாசி திங்களண்டும் திருப்பி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கா. அந்த அடிப்படையில் தான் இந்த வைகாசி விசாக நன்னாளில் இந்த பொங்கல்ன்றது பிரம்மாண்டமாக ஊரே கூடி உலகமே கூடி ஒரு பெரிய அளவில் செய்கிறதுக்கு பிரதான காரணமாக சொல்லப்படுது. சிறுவர்கள்லாம் இந்த கதையை அங்கே ஊரில் இருக்கக்கூடிய பெரியாக்களுக்கு சொன்னாலும் அவை அதை முதல் நம்பேன். இந்த இடத்துல தேடி பார்த்தினம் மூதாட்டியை காணையில். அப்படி மூதாட்டி இருந்துடக்கூடிய வேப்பம்படவாள் அது தளிர்த்திருப்பதை கண்டிருக்கணும். அந்த இடத்துல சின்ன கோயில் ஒன்றை செய்து வழிபாடாக்கிறேன். இன்றைக்கு பெரிய கோயிலாக இது எழுந்து நின்றாலும் ஆரம்பப்பட்ட கதைகள் இப்படியான வித்தியாசமான ஆச்சரியப்பட வைக்கிற பல்வேறு உண்மைகளை கொண்டிருக்குது. வைகாசி மாதத்தில் பூரண வரும். அதை அண்டிருக்கக்கூடிய கிழமை தான் பொங்கல் செய்வினம். அது மரபு கதைகள் இதை தெளிவாக சொல்லுது. இதுக்கு முதல் முள்ளியவில் இருக்கக்கூடிய காட்டு விநாயகர் கோயில், அங்கே பொங்கலுக்கான முன்னோடி நிகழ்வுகள்லாம் இடம்பெறும். வெற்றாப்பழ பொங்கலுக்கு அது தொடங்குறதுக்கு முதல் 7 நாள் மடை நடக்கும், பொங்கல் நடக்கும். காட்டு விநாயகர் கோயில்னு சொல்லப்படக்கூடிய இந்த கோயிலே பல்வேறுபட்ட சிறப்பான விஷயங்கள் நடைபெறும். ஒவ்வொரு வருஷமும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஒன்று சேர்ந்து இந்த வெற்றாப்பளை கண்ணகி அம்மனுக்கு பொங்கல் வச்சு வழிபட்டு வருகிறோம். உணர்வுபூர்வமாக நெகிழ்ச்சி ஏற்படுத்துகிற முறையில் பொங்கல் மாத்திரமல்ல, அதை தாண்டிடக்கூடிய நேர்த்திகள் நிறைவேற்றப்படுகிற பல்வேறுபட்ட விஷயத்தை இங்கே நாங்கள் பார்க்கலாம். இந்தியாவில் கண்ணகி வாழ்ந்த காலத்தில் பாண்டி நாட்டில் அரசனுக்கு எதிராக வழக்காடி மதுரையை தீக்கிரையாக்கி அழித்ததுக்கு பிறகு அந்த கோபத்தை தணிக்கிறதுக்கு தான் இலங்கையின் கரையோரமாக வருகிறது பல இடங்களில் அமர்ந்திருந்து 10வது இடமாக நந்திக்கடற்கரையில் தங்கியதால் தான் இது 10ஆம் பளை என்று சொல்லப்பட்டது. அதுக்கு பிறகு இது மருவி வெற்றாப்பளை என்று வந்ததாகவும் இன்னும் சில பேர் சொல்லினோம். சினம் கொண்ட கண்ணகிக்கு சினத்தை அடக்கிறதுக்கு ஒவ்வொரு ஆண்டும் கோவலன் கண்ணகி கூத்தும் இங்கே நடக்கிறது. அது மாத்திரமல்ல, அதிகமாக இந்த கண்ணகியம்மன் வழிபாட்டு தலங்களை தேடி பார்த்தா கடற்கரையோரமாக அமைந்திருக்கக்கூடிய அந்த சிறப்பும் மிக தனித்துவமானது. இப்படியெல்லாம் அற்புத பொழிவு மிக்க அருட்சிறப்பு மிக்க இந்த கோயிலுண்ட இந்த வருஷத்துக்குரிய பொங்கல் இவ்வளவு பக்தர்களோடு சேர்த்து இங்கே நடக்குது.
வயது வேறுபாடுகள் எல்லாத்தையுமே தாண்டி அம்பாளை நாடி வரக்கூடிய இந்த ஆட்ட காவடிகளினுடைய தரம் தான் இந்த பக்தியினுடைய வெளிப்பாட்டின் இன்னொரு மகிமை. ஒரு பக்கம் இந்த காவடி என்று பார்த்தா, மறுபக்கம் இந்த தேசம் பூராகவே புகமூட்டமாக இருக்குது. என்னென்னு பார்த்தா பொங்கல், இந்த வைகாசி விசாகத்திலே பொங்கல் எல்லா இடத்துலேருந்து வரக்கூடிய பக்தர்கள் வெளி வீதியில் வச்சு பொங்கல் செய்யணும். ஆனால் இந்த வெற்றாப்பள ஆட்சியின் பிரதானமான பொங்கல் இன்றைக்கு நள்ளிரவு பொழுது தான் வளர்ந்து பானை எடுத்து இப்படியான விஷயங்களோட, அது கூட பார்த்தா மயிர் கூச்சரிய தக்க வகையில் பல்வேறுபட்ட விஷயங்கள் இருக்கும். ஆனால் வரக்கூடிய பக்தர்கள் தங்கள் பாட்டில் வீதியினுடைய வெவ்வேறுபட்ட இடங்களில் வச்சு பொங்கி அம்பாளுடைய வாசலில் கொண்டு வச்சு படைக்கிறது. அதுலேயும் குறிப்பாக இங்கே மோதகம் செய்கிறத பார்த்துக்கிறோம். மற்றொரு காணொலி நான் போட்டிருப்பேன், எங்கேன்னு சொன்னால் மட்டுவில் பண்டித்தளச்சியில். அங்கேயும் அம்பாளுக்கு பொங்கல் செய்யணும் கேட்டால் இது பிள்ளையாருக்கு தான் கேட்டால் இல்லை, அம்பாளுக்கும் பொங்கல் செய்கிறதோடு சேர்த்து இந்த மோதகம் செய்கிற அந்த நடைமுறையும் நீண்ட காலமாக இருக்குன்ற மாதிரி சொல்லிச்சிடும். இவ்வளவு ஏராளமானாக்கள் இந்த வீதியிலே அம்பாளை தேடி வந்திருக்கணும். 94ஆம் ஆண்டு அப்ளை பண்ணோம். ஒவ்வொரு வருஷம் இப்போ 20 வருஷத்துக்கு 2 தடவை வந்துருக்கும். பூர்வமாக எல்லோரும் நினைத்து வச்சுட்டு வர்றது இடவழியிலும் பெறுவோம். சில இன்றைக்கு நேரத்தில் எவ்வளவோ காலம் மிக பழமையான பல்வேறுபட்ட தொன்மையான விஷயங்கள் அறிஞ்சிருக்கு. ஆட்சி இப்படி வடிவாக இந்த கோபுரத்தில் எழுந்தொழி இருக்கிறா. புதிதாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கோயில் மிக கம்பீரமாக காட்சி தரவில்லை. ஒரு பக்கம் பொங்கலை பார்த்துட்டு இங்கே ஒரு பார்த்தா இவ்வளவு மக்கள் கூடியிருக்கணும். அதை விட ஏராளமான காவடிகள், அதுலேயும் ஆட்டக்காவடி எவ்வளவு அதிகமாக வருதோ அதே அளவுக்கு பறவை காவடியில் நிறைய பேர் தங்களுடைய நேர்த்திகளை நிறைவேற்றி வருகினம். வருஷம் ஆட்சியிட்ட ஆரோ ஒரு பொம்பளை இந்த பறவை காவடி எடுத்து வர்ற பெண் பக்தர்கள் எடுத்து வரக்கூடிய அந்த விஷயம்ன்றதை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. இந்த முறையும் குறிப்பாக இந்த பெண்கள் சில விடயங்களில் ஈடுபட மாட்டார்கள். மனத்துணிவு இப்படியான விஷயங்கள், மதமோ அல்லது ஏனைய சடங்கு சம்பிரதாய முறைகளோ அதுக்கு வழி கொடுக்காது. ஆனால் இவ பாருங்க, முள்ளு குத்தி இந்த பறவை காவடியில் எப்படி ஆண்கள்லாம் நேர்த்தி வச்சு வருவினமோ அதே மாதிரி பெண் ஒருவர் வருஷம் ஒவ்வொரு விதமான காவடியில் ஏதோ ஒரு வகையில் ஒரு பெண் இந்த அம்பாளை தேடி வரும். அதை விட இன்னும் விசித்திரமான வடிவங்களில் ஏராளமான காவடிகள் ஆட்சி இந்த கோயிலை நோக்கி இப்போ வந்து கொண்டிருக்கு. நேரம் செல்ல இரவாகிற வேளையில் இன்னும் அதிகமான காவடிகளையும் இன்னும் அதிகமான நேர்த்திகளையும் இங்கே நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும். இந்த நந்தி கடலுக்கு நீண்ட பெரிய வரலாறு இருக்குது. அதே மாதிரி தான் இந்த கோயிலோடையும் இந்த கடலுக்கு தொடர்பு இருக்குது. ஆட்சி இங்கே தான் ஒரு வயோதிப பெண் வருஷத்தில் இருந்து இந்த இடைச்சிறுவர்களுக்கு காட்சி கொடுத்த அப்படின்ற விஷயம். அந்த கரையோரமாக இவ்வளவு ஏராளமான பொங்கல், இந்த பொங்கல் முடிஞ்ச பாடே இருக்காது. என்னென்னு சொன்னால் வெவ்வேறுபட்ட தூரடங்கள்லேருந்து வரக்கூடிய ஆக்கள்லாம் நேரம் செல்ல பொங்கி ஆட்சிகிட்ட இருந்து வழிபட்டுட்டு போகிற அந்த விஷயம். நேர்த்திகள் என்பது நம்பிக்கைகள் பால்பட்டது. நாத்திகருக்கு இந்த ஆத்மீகத்தினுடைய இந்த தத்துவம் எல்லாம் புரியவே புரியாது. எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு வருஷம் வரியினம், அதுவும் வார எண்ணிக்கை கூடுது அப்படின்னு சொன்னால் பக்தியினுடைய அபரிவிதமான நம்பிக்கையினுடைய வெளிப்பாடாக தான் அவை இருக்கும். ஒரு பக்கம் பொங்கி முடிச்சாக்கள் ஓய்வெடுக்கணும், மறுபக்கம் பொங்கலுக்கு வந்தாக்கள் தங்கள் நேர்த்திகளை எல்லாம் நிறைவேற்றி கொண்டிருக்கணும். நேர்த்திகள் நிறைய விஷயங்கள், சமயம் சொல்லக்கூடிய விடயங்கள் எல்லாமே அறிவியல் ரீதியாக இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய வேளையில் இப்படி பல்வேறுபட்ட விஷயம் இருக்குது. எப்படி அடி அடிக்கிறது, எப்படி அங்க பிரதர்சனம் செய்கிறது, அதே மாதிரி தான் ஆட்டக்காவடியோ பறவைக்காவடியோ தீச்சட்டியோ அல்லது இப்படியான இடங்களில் போய் பொங்கல் வழிபாடுகள் செய்து இதுவெல்லாம் ஒரு கூட்டு பிரார்த்தனுடைய வடிவம். தனித்தனி ஒவ்வொருவரும் கும்பிடைக்கிற சக்தியை விட எல்லாரும் சேர்ந்து கும்பிடைக்கக்கூடிய சக்தி என்றது மிக வித்தியாசமானது. இதையெல்லாம் சடங்குகள் மதங்கள் வெவ்வேறுபட்ட விதமாக சொல்லிக்கல. இன்னும் ஒரு வகை நேர்த்தி தான் இந்த தீ மிதிக்கிறது, தீ குளிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். அதிகமாக அம்பாள் ஆலயங்களில் இப்படியான விஷயங்களை பார்க்கலாம். கொழுந்து விட்டறியக்கூடிய தீயில வெறுங்காலோட அம்மனை நினைச்சு கொண்டு நடந்து போகிற அந்த பக்தி இருக்குது. அதுக்குரிய தயார்படுத்தல் எல்லாமே இந்த பக்கம் நடக்குது. ஆட்சியின் வாசலுக்கு நேரையே இந்த தீ மிதிக்கிற அந்த விடயம்ன்றது கணப்பேர் சொல்லுவினம். அப்படி நடக்கும் இப்படி நடக்கும்னு சொல்லி எல்லாமே ஆட்சியையோ இறைவனையோ நம்பி வழிபட்டா நமக்கு எதுவுமே ஆகாது என்பதற்கு இதைவிட சிறந்த உதாரணத்தை நாங்கள் வேறு எங்கேயுமே தேடிவிட முடியாது. இவ்வளவு அதிகமான பக்தர்கள் தங்களோட நேர்த்தியை நிறைவேற்றிட்டு போய் வரக்கூடிய விஷயம், நம்பி ஒரு விஷயத்தை வச்சு அது நிறைவேறியதற்கு பிறகு ஆட்சியிட்ட தேடி வரக்கூடிய ஆக்கள் தான் இவ்வளவு. போறாமல் அதே
Thank you.